லைவ் அப்டேட்டு என்னென்ன சொல்கிறா பாருங்க இந்த கண்ணியன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சௌந்தர்யா கையை பிடிச்சிட்டா இந்த படத்தை பாருங்கள். கையை பிடிச்சிட்டு நான் பார்த்து பயப்படுறேன், என் வெற்றிக்கு தடையாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிற ஒரு மிக குறைந்த பிளேயர்களில் நீ ஒரு ஆள். அதாவது நான் பார்த்து பயப்படுறேன், என் வெற்றிக்கு தடையாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற மிக குறைந்த பிளேயரில் நீயும் ஒரு ஆள். நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறத நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன். ஆல் த பெஸ்ட் 14ஆம் வாரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா கண்ணியை என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இதே வாய் தான் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லிச்சு, சௌந்தர்யா அந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணல, மற்றவங்களாம் உழைக்கிறாங்க, சௌந்தர்யா உழைக்கவே எல்லாம் அசால்ட்டாக வந்துட்டா, நாங்களாம் அவ்வளோ பேர் பேசியிருப்போம், அவள் அதெல்லாம் பிடிக்கலான்ட்டு போயிடுவா, அல்லது அவள் ஏதோ ஒரு அசால்ட்டாக பண்ணிடுவா, அவள் பெருசாக உழைப்பே போடலை அப்படிங்கிற மாதிரி ரைமிங்காக சொன்னானேடா. அதுவும் ஆக்ரோஷமாக சொன்னியடா. இல்லை இவன் பைத்தியம் அப்படி சொல்லி தான் நினைக்கிறேன். ஒரு பைத்தியத்தால் தான் தன் கருத்துலேருந்து தானே முரண்பட முடியும். சௌந்தர்யா இவன் மேலே வைக்கிற கருத்தை எப்போயுமே கரெக்டாக சொல்லுவாங்க. இவன் மற்றவங்க தப்பை மட்டுமே ஹைலைட் பண்ணுவான், இவன் தப்பை மறப்பான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க கரெக்டாக இன்றைக்கி கூட நாமினேஷன் பண்ணும்போது இவனுக்கு பல செருப்படிகளை கொடுத்துருப்பாங்க. இவன் ஒரு சில பேர் ஸ்டார் கண்டஸ்டன்ட், ஒரு சில பேர் வீக் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அதுவே தப்பு. எல்லாரோட கான்ஃபிடன்ஸ் உடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்களே. அதனால இவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவனுக்கு பயங்கர ஐயோ சௌந்தர்யா ஸ்ட்ராங் பிளேயர் தான், நம்ம தான் தப்பு கணக்கு போட்டோம், நம்ம தான் மக்கள்கிட்ட ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், அப்போ நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு கேவலமாக என்ன பண்ணுறான். போய் சௌந்தர்யா உன்னைய பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இதை கேட்டுட்டு இந்த கண்ணியனோட பிஆர்லாம் கதருங்கடா. சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலை. அது பேட்மேன் சொன்னால சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலை, சௌந்தர்யா வீட்டில் இருக்க காரணம் அப்படின்னா அதுக்கு சேனலும் விஷ்ணுவோடைய விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதம்னாரே. இப்போ என்னையா சொல்கிற பேட்மேன்? அப்புறம் அங்கே குரூப்பு கும்பல்லாம் உட்காந்து கதர்னாங்களே. இந்த முத்துக்கோணம் சொல்லியிருக்காரு, ஜாக்லின் காம்படிட்ரு, தீபக் காம்படிட்ரு, மஞ்சுரி காம்படிட்ரு, ஆனால் சௌந்தர்யா மட்டும் சொல்லவே இல்லைன்னு. இப்போ பாருங்கடா அயோக்கிய ராசிகளா, சௌந்தர்யா பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா சௌந்தர்யா ஸ்ட்ராங் பிளேயர், என் வெற்றிக்கு தடையாக இருக்கவளே யார் சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாயா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.